எல்லாரும் தீபாவளி நல்லா கொண்டாடினீங்களா? சந்தோஷமாக கொண்டாடினீங்களா? தீபாவளி முடிஞ்ச உடனே ஒரு இது இருக்குது, பாரம்பரிய ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தெரியாமலாம் இருக்காது, தெரியும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். என்னென்னா, தீபாவளி முடிஞ்ச உடனே பிறந்த பொண்ணுக்கும் பலகாரமும் எடுத்துகிட்டு போய், நோன்பு பலகாரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அது கொடுக்குறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? பலகாரம் கொடுக்குறதுல ஐயோ, அம்மா வீட்டிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாங்க. இருந்தாலும் அந்த தீபாவளி பலகாரம் அம்மா வீட்டிலேருந்து வரப்போ ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்கள். ஐயோ, எங்கள் அம்மா வீட்டிலேருந்து பலகாரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம். அது பத்தாத இப்படி உறவு முறையில் இப்போது ஓரவத்தி நாத்தனார் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. அந்த டைமில் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ஒருத்தவங்களுக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரலன்னா அவங்க எப்படிலாம் பார்ப்பாங்க, என்னென்னா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த மாதிரி. ஆனால் எனக்கு யாரும் எடுத்துகிட்டு வந்து தரல. எங்கள் அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு பலகாரம். இப்போ இது என் பொண்ணுக்கு செய்கிறேன். என் பொண்ணுக்கு பலகாரம் செஞ்சு கொடுக்கணும், அதனால் செஞ்சிட்ருக்கேன். என் பொண்ணுனா எப்படி, எங்கள் அக்கா பொண்ணு தான். அக்கா பொண்ணு இருந்தாலும் என் பொண்ணு தானேங்க. எனக்கு பொண்ணு இல்லை, 2 பையன்தான். அதனால் என் பொண்ணுக்கு நான் பலகாரம் சுட்டுருக்கேன். பாருங்கள், முறுக்கு தான், முறுக்கு சுட்டுட்ருக்கேன். இதில் சுட்டு வச்சுட்டேன், இது இருக்குது. அப்புறம் மாவு, இன்னும் மாவு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மாவு இன்னும் சுடணும். இன்னும் டைம் எடுத்து நாங்கள் சுடணும். எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. அக்காவும் வந்திருந்தாங்க. அக்கா வீட்டில் மாடு இருக்குது. மாடு கார்பரேஷனில் மாடு ரோட்டிலலாம் மேய்ஞ்சால் பிடிச்சிட்டு போயிடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்காவுக்கு கால் வந்ததுனால அக்கா கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் இப்போ சுட்டுட்ருக்கேன். நீங்களாம் சுட்டு உங்கள் நாத்தனார் பொண்ணு அப்படி இருந்தால் சுட்டு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சுட்டு கொடுக்க முடியாதவங்க, வேலை இருக்கிறவங்க கடையிலையாச்சும் வாங்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சவங்க, வசதி இருக்கிறவங்க பலகாரம் அப்புறம் துணிமணி எல்லாமே வச்சு கொடுப்பாங்க. வசதி இல்லாதவங்க ஒரேயும் பலகாரம் மட்டுமே எடுத்து போய் கொடுத்துட்டு நல்லபடியாக சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை நீங்களும் செய்யுங்க. எல்லோரும் என் வீடியோஸ் பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் நான் நல்லா பிரபலமாக முடியும். அது உங்களோட கையில் தான் இருக்குது. நான் போடுற வீடியோலாம் எப்படி இருக்குது, எதாக இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதை கமெண்ட்டில் சொல்லணும். இன்னும் எப்படி போடணும், எப்படி போட்டால் நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இது எனக்கு சொல்லலாம். தேங்க்யூ.